ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சிவராத்திரி வெள்ளிக்கிழமைக்கே போய் க்ளீன் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்ம பூஜை சாமான் விளக்குனது ஓரளவு க்ளீனாக இருந்தது அப்படின்னா, நான் 15 நாளுக்கு ஒருக்க விளக்கிக்கிறது, இல்லைன்னா வாரம் வாரம் விளக்கிக்குவேன். இப்போல்லாம் கொஞ்சம் ஒர்க் போகிறனால அந்த மாதிரி வாரம் வாரம் பண்ண முடியறதில்ல. தைப்பூசம்க்கு பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா, தைப்பூசம் ஃபுல்லாக பண்ணும்போது நம்ம இந்த பூஜா ரேக் வந்து இப்போ புதுசாக வாங்கினது. அதில் தான் வந்து நான் வந்து பூஜை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி மாடலில் இந்த 2 ஸ்டெப்பு வச்சு விளக்கு வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா தைப்பூசத்துக்கு. அப்புறம் ஒரு வாரம் அப்படியே தான் 10 நாள் இப்போ விளக்கு போட்டுட்ருந்தோம். சரி, இப்போ வந்து வெள்ளிக்கிழமை சரி சிவராத்திரியில் வருது, க்ளீன் பண்ணலான்னு பண்ணும்போது எனக்கு இதை வேறு மாதிரி மாற்றி கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். விளக்கு இந்த பக்கம் இருக்குது, நான் எட்டிட்டு பார்த்து தான் விளக்கு பார்த்து இது கும்பிட்ற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு விளக்கு வந்து நல்லா விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம்லாம் வச்சு பூவே இல்லைன்னா கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா திரி போட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எட்டி எட்டி பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இப்படி நேராக இருந்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றனால சரி இதை வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது மாற்றி வச்சிட்ருக்கேன். அதுக்காக தான் வந்து நான் அதை எடுத்துகிட்ருக்கேன். நான் மார்னிங் பொறுத்துன அந்த தீபம் வந்து இன்னும் எரிஞ்சிட்ருக்கறனால அவங்கள விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அந்த இருக்கிற எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் விளக்கு இதாகிடும், எரிஞ்சிரும்ல. அதனால் அவங்கள ஒரு ஓரமாக அவங்கள மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி இருந்தவங்கெல்லாம் விளக்கு முடிஞ்சது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். கழுவுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமா இவங்க எல்லாத்தையுமே எடுத்து இப்போ படம்லாம் வந்துட்டு சரி சந்தனம் போட்டு வச்சிடலாம், அதை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு க்ளீனிங் ஒர்க்காக நம்ம தொடர்ந்தோன்னா இதாக இருக்கும். எனக்கு எப்படி பூஜை ரூமுக்கே வந்துட்டு ஒரு நாளுக்கு மேலே ஆகிடும். ஒரு நாளைக்கு மேலே அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சமையல் ரூம்லேயும் பூஜை செல்ஃபில் வந்து சாமி இதெல்லாமே வச்சுருக்கேன். இங்கேயுமே வந்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரேக் வச்சு ரூமில் தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஒரு 6 மணிக்கு மேலே போடுற விளக்கு அந்த மாதிரி இதெல்லாம் போடுவேன். சமையல் ரூமில் இருக்கிற விளக்கு சாமி அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்த ஒரு நேரத்துக்கு தோணும், நம்ம காலையில் இன்றைக்கி எந்திரிச்சு விளக்கு போடலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் போடலாம், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது போடுறதுக்காக அங்கே வச்சது எனக்கு அந்த இடம் செட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் அதை அங்கேயே வச்சுருக்கேன். அங்கேயும் போடுறனால நம்மளுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். வீட்டில் கூட எதுக்கு இவ்வளோ படம் இவ்வளோ வந்து வச்சுருக்க. என்கிட்ட மண்ணால் ஆனவரும் இருக்காங்க, பித்தளையில் ஆன சாமி சிலைகளுமே இருக்காங்க. மண்ணால் ஆனவங்க வந்துட்டு நான் ரொம்ப முன்னாடிலாம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் இந்த அளவுக்கு வந்துட்டு சிலை வாங்குகிற அளவுக்கு இருக்காதுல்ல. அப்போ நம்ம கோயில் சைடு அந்த மாதிரி போகும்போது ₹50 ₹30 ₹20 நான் வாங்கின சிலைகள் எல்லாமே இருக்கும். இந்த சிலை இங்கே இருக்கவங்க பாருங்கள், இவங்க எல்லாருமே மண்ணால் ஆனவங்க தான். இவங்க எல்லாமே வந்துட்டு நான் வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு இவங்களை தூக்கி போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துட்டு நாங்கள் எடுத்துடலாம், நிறையா இருக்குது எல்லாம் அப்படியே சொல்கிறாங்க, நிறையா வைக்கிறனால தான் கஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. கல்லாக இருந்ததுன்னா என்னென்னமோ அதுக்கு காரணம்லாம் கூட சொன்னாங்க எங்கள் சொந்தக்காரங்க. சரி வேணாம் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணும்போது திருச்செந்தூருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடலாம், கடலில் விட்டுறலாம் அப்படின்ட்டு. அங்கே போனால் நம்ம காரை வந்துட்டு நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேயே வச்சிட்டோன்னா நம்ம அங்கேருந்து கோவில் கடலுக்கு போகிறதுனா ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அந்தளவுக்கு நடந்து போகணும்ல, நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அதனால் வீட்டில் என்ன சொன்னாங்க, நம்ம கொடுமுடி ஆறு போகும்போது போட்டுக்கலாம், இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு மாதமாக அவங்க காருக்குள்ளேயே தான் இருந்தாங்க. நாங்களும் கொடுமுடியில் போய் போடுற மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. அவருக்கு சுத்தமாக வேலையே வரல, 10 பைசா வருமானமும் வராத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வேறு ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்களா நான் எல்லாம் மாற்றி வச்சுட்டேன். விளக்கெல்லாம் கழுவி வச்சது இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிற வேலை.